ம். திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் பிரிவு அணியிலிருந்து தோழர் பிரபா மேடம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் அவங்க சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, அனைத்து கட்சி கூட்டம் நம்ம சிஎம் கூட்டியிருக்காரு. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன, எத்தனை கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்காத கட்சிகள் யார் யாரு என்று அதை குறித்து உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லு. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் அதாவது பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தமிழகத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால, ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றதுனால அத எல்லா கட்சிகளுக்கும் போய் சேர்க்கிறத தாண்டி அனைத்து மக்களுக்கும் இதோடைய விளைவு என்னன்றது தெரியணும், பாஜக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நடந்தது ஒரு அனைத்து கட்சி கூட்டம். இதுல கலந்துக்காத கட்சிகள் தொகுதி மறுவரைகள் என்னன்னா மேடம், இதுல கலந்துக்காத கட்சின்றது இப்ப புதுசா ஒண்ணும் இல்ல. எதிர்பார்த்தபடி பிஜேபியும் நாம் தமிழரும் கலந்துக்கலாம். அவர்களோட சேர்ந்து ஒரு 3 கட்சி மட்டும் கலந்துக்கல, மத்த அனைவருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதுல நாம் தமிழரையும் பிஜேபியும் தனியா பிரிச்சு பார்க்க வேண்டாம். அது ஒரே இதுல அதிமுகவில இருந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் புதிதா கட்சி தொடங்கின விஜய் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. சோ தமிழக முதல்வர் இந்த கூட்டத்தை நல்லபடியா சிறப்பா செய்து முடித்திருந்தார். பார்த்திருந்திருப்பீங்க. அதனுடைய தீர்மானங்கள் வேற போட்டிருக்காங்க, ஒரு சில தீர்மானங்கள். இதுல மெயினா தொகுதி மறுவரையறை இது எதுக்கு அப்படின்றத இன்னும் மக்களுக்கு போய் சேரல. அதுதான் குறிப்பிட்டு பேசணும். அதை பத்தின இன்னும் போய் சேரல அப்படின்னா என்னன்னு சரியா தெரியல. முதல்ல நம்ம சொல்லுவோம் மேடம், தொகுதி மறுவரையறை அப்படின்றதுன்னா என்ன, எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல் எலெக்ஷன் இந்தியாவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல பிஜேபி கலந்துக்கல. அப்போ பிஜேபி தமிழகத்துல இருந்து தனித்து விடப்பட்டிருக்கா? கண்டிப்பா அப்படிதான் தனித்து விடப்பட்டுருச்சு. இனிமேலும் அப்படித்தான் ஆக போகுது. அவங்களா விலகி இருக்கிறாங்க மேடம். அதாவது மக்களுடைய குறைகளை கேட்கவோ, மக்களுடைய இதை சரி செய்யறதுக்காகவோ இந்த அரசு செயல்பட, பிஜேபி அரசு செயல்படல. அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு அரசா தான் பெரும் பணக்காரர்களுக்கு சப்போர்ட் செய்யற ஒரு அரசா தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஏழை எளியோருக்கு கிடையாது இந்த அரசு, பாஜக அரசு. இதுல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றதே பாத்தீங்கன்னா 2011 அப்புறம் பண்ணவே இல்லை. 2021 பண்ணிருக்கணும், அது பண்ணல. அதுவே பெரிய தவறு. அது பண்ணாமலேயே இப்ப தொகுதி மறு வரையறைன்றது முதல் தப்பு. இப்ப அறகுறையா 2011 121 கோடி தான். அதாவது நீங்க 1971 பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில மேடம் ஒரு 54 கோடி தான் இருந்திருக்கு. 71 நம்மளுடைய மக்கள் தொகை வெறும் 54 கோடி தான் இருந்திருக்கு. 54.79 கோடி தான் 1971 படி. அதுக்கப்புறம் 2011 எடுத்திருக்காங்க கடைசியா. அதோடைய இது 121 கோடி மக்கள் தொகை இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. இதற்கு நடுவுல இப்போ தொகுதி மறுவரையறை அது ஒரு நியாயம் இல்லாத ஒரு முறையில நடக்கிறதாதான் நம்ம அதை பாக்குறோம். அநீதி விளைக்கப்படுது, தென்னிந்தியாவுக்கு அநீதி விளைக்கப்படுதுன்றதுதான் முதல் கருத்து. இத ஃபர்ஸ்ட் தொகுதி மறுவரையறை எதுக்கு, எங்க இருந்து வந்தது அதை பார்த்துட்டேன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 81, 82ல எப்பெல்லாம் தொகுதி மறுவரையறை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை பண்றோம்னா, மக்கள் தொகை கூட்டிகிட்டே இருக்கும். மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் மாநிலங்களவை உறுப்பினராகவோ மக்களவை உறுப்பினராகவோ போய் அங்க போய் உட்கார்றாங்க. எம்பி நாடாளுமன்ற உறுப்பினரா போய் உட்கார்றாங்க. மக்களுக்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் அவர்கள் தான். அந்தந்த தொகுதி மக்களுக்காக அவர்களுடைய குறைகளை சொல்லி பேசுறதுக்கு
முழு சுதந்திரம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க தொகுதி மறுவரையறை பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தொகுதி மறுவரையறை பண்ணலாம். ஆனால் நியாயமான முறையில பண்ணணும். அதிக மக்கள் தொகை, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு இப்ப இருக்கிற மக்கள் தொகை வந்து அட் பிரசன்ட் அவங்களுடைய எம்பி வந்து 80 பேர். இப்ப இவங்க மறுவரையறை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உத்தரப்பிரதேசத்துல இப்ப பிரசன்ட் எம்பி மேடம் 80 பேர் தான் இருக்காங்க. இத தொகுதி மறுவரையறை பண்ணும் பொழுது அவங்களுடைய எம்பி வந்து 146 பேரா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு தொகுதி மறுவரையறை எப்படி செய்யறாங்கன்னா 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க மேடம். 39 எம்பிக்கள் இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மற்ற மாநிலங்கள், அதாவது நீங்க நார்த் இந்தியால எடுத்துட்டீங்கன்னா வட மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகை கூட. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 கணக்கெடுப்புப்படி 121 கோடி மக்கள் தொகை. அதுல கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள், அதாவது 48% மக்கள் வந்து மக்கள் தொகை வந்து எங்க இருக்காங்கன்னா வெறும் 5 மாநிலத்துல. எப்படின்னா எந்தெந்த மாநிலம்னு சொல்றேன் பாருங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். இந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை மட்டுமே 48% இருக்கும். 48%. அதாவது இந்தியாவுடைய பாதி மக்கள் தொகை வந்து இந்த 5 மாநிலத்துல மட்டும் இருக்கும்போது, அப்ப அந்த 5 மாநிலத்துடைய மக்கள் தொகைப்படி நீங்க எம்பிக்களை மறுவரையறை பண்றீங்க. மக்கள் தொகைப்படி மறுவரையறை பண்ணும் பொழுது இந்த 5 மாநிலத்துலதான் நீங்க அதிகமான எம்பிக்கள் இருக்க முடியும். மத்த அனைத்து மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, இந்த பக்கம் நீங்க தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த மாநிலங்கள்ல உள்ள எம்பிக்களுடைய சதவிகிதமும் வட மாநிலங்களுக்கும் பெருவாரியான வித்தியாசம் வரும். அப்ப என்ன ஆகும்னா தென்னிந்தியாவின் குரல்கள் அநீதி விளைக்கப்படும் குரல்களை நெருக்கிறது சமம் இது கிட்டத்தட்ட. அதாவது இதுல என்னன்னா இப்ப என்ன ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான அச்சுறுத்தல். மாநிலங்களவை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருடைய கணக்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா 49 ஆகலாம் அப்படின்றது ஒரு கணக்கெடுப்பு. குறைத்தாங்கன்னா 31 ஆகும். 39ல இருந்து 31 ஆகுது அப்படின்றது ஒரு கணக்கெடுப்பு. எதனாலனா தமிழகத்துல 2011 இருந்து 26 வரைக்கும் உள்ள வாக்காளர் கணக்கெடுப்பு இல்லைன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க. மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 2011க்கும் 26க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இதே நீங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ் இருக்கும். அப்போ உத்தரப்பிரதேசம் புதிதாக 66 எம்பிக்களை கொடுக்குறீங்க. தமிழகத்துக்கு குறைக்கலாம் இல்லது 10 எம்பி கூட்டலாம். இதுதான் விஷயமே. 10 பேரை கூட்டுறதுக்கும் அங்க 66 பேரை கூட்டும் பொழுதும் நாடாளுமன்றத்துல நீங்க ஒரு பில் பாஸ் பண்றீங்க, ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்துல வட மாநிலங்கள்ல எம்பிக்கள் அதிகமா குரல் எழுப்பும் பொழுது தென்னிந்தியாவுக்கு அநீதி விளைக்கப்படும். இதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தென்னிந்திய எம்பிக்கள் இல்லாமலே வட மாநில எம்பிக்களை வச்சு மட்டும் அவங்க வந்து பில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பில் பாஸ் பண்றது வந்து இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா மேடம், அப்ப பிஜேபி ஆட்கள் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் அதிக பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல அதிக வாக்குகள் வாங்கிட்டாங்கனாலே கிட்டத்தட்ட என்ன ஆயிடும், தென்னிந்திய மாநிலங்களுக்கு மட்டும் பாப்புலேஷன் எப்படிங்க மேடம் அதிகம் வந்தது? படிப்பறிவு இல்லாததான் காரணம் நான் நினைக்கிறேன். இல்லைங்க மேடம், 70ல வந்துட்டு இந்திரா காந்தி அம்மா வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அத வந்து தமிழகத்தோட முறையா செயல்படுத்தினாங்க. ஆமா, அப்ப கொண்டுட்டு வரும்போது வந்துட்டு நம்ம தென்னிந்தியாவுல இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் அப்பெல்லாம் பாருங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு விளம்பரங்கள் நிறைய அரசு பண்ணிட்டே இருப்பாங்க. கலைஞர் வந்து சிஎம்மா இருந்தாரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுசா செயல்படுத்தணும். செயல்படுத்தினதுனால அந்த நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது இப்ப எல்லாத்துக்கும் குழந்தைங்க 2 தான், அதிக போனா 3 இருக்கும். அவ்வளவுதான்.
ஆமா, இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் 10, 15 இருந்திருக்காங்க. 6, 7 வரைக்கும். கண்டிப்பா உண்மை உண்மை. ஆமா, அது பெரியார் தான் முதல்ல அதுக்காக தான் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்ப நீ என்ன குழந்தை பெற்றுக்கிற எந்திரமா, உனக்கு வேணும்னா வச்சுக்க, நீ வந்து அதுல வந்து பிரசவத்துல மரணம் ஏற்பட்ட பெண்கள்ல ஏராளம். ஏராளம் ஏராளம். 70ல இருந்து அதிக 70களுக்கு முன்னாடி அதிகமா நடந்தது. அதிகமா பிள்ளை பேர் இருந்தது. அதனாலதான் வந்துட்டு நீ உனக்கு கர்ப்பப்பையே தேவையில்ல, அவனுக்கு அந்த இனம் விரக்தி அடிஞ்சா என்ன, அடையலைன்னா என்ன, நீ கர்ப்பப்பையை தூக்கி எறிந்து சொன்னாரு. அதான் அந்த சீமா தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு பெரியாரு. அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் ஆட்சிக்கு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பரவலா எல்லாம் நம்ம வந்து செயல்படணும். உண்மைதான் உண்மைதான். ஆமா, அந்த பக்கம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாநிலங்கள்ல அதை வந்து செயல்படுத்தல. இப்ப இது வந்து இப்ப அரசாங்கம் சொன்னதை கேட்டு செயல்பட்ட சிறப்பா, இப்ப 100க்கு 100 மார்க் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு பாராட்டு பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்காம இங்க ஒரு திட்டத்தை முறையா சிறப்பா செயல்படுத்தணும் வந்து இன்னைக்கு பனிஷ்மெண்டா இருக்குது. அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவங்க வந்து இதனால பாதிக்கப்பட போறது தென்னிந்தியா மக்கள் தானே மேடம். தென்னிந்தியா மட்டும் இல்ல, அந்த 5 மாநிலங்களை தவிர மத்த எல்லா மாநிலங்களுமே இதுல பாதிக்கப்படும். இது வந்து ஒன்றிய அரசு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள்ல இருக்கிற இதுல வந்து ஒரு பாதி, அதாவது 48% இருக்கிறது 5 மாநிலம் தான். அந்த 5 மாநிலத்தை மட்டும் நம்ம கவனிச்சா போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த மாநிலங்கள் நமக்கு ஓட்டு இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு அவசியம் இல்லைன்ற கால்குலேஷன் தான் இதுல இந்த மக்கள் தொகை, அதாவது கோமியம் குடிக்கிறாங்க, சாணியை தின்றாங்க, இவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த தொகுதி மறுவரைவு, ஆமா, தொகுதி மறுவரையறை வந்து கரெக்டான முறையில செய்யல ஒன்றிய அரசு. அதாவது இப்ப நம்ம வந்து 2 விஷயத்துல பயப்படுறோம். ஒண்ணு 39 தொகுதி 31 ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. 39 49 ஆனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. இன்னொரு 12 சீட்டு 12 எம்பிக்களை இன்னும் அதிகரிச்சீங்கன்னா வேணும்னா தமிழகத்துக்கு கிடைக்கிற சரியான ஒரு நீதின்னு நம்ம சொல்லலாம். மொத்தமா ஒரு 22 பேர் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா வேணும்னா இது சரியான ஒரு மறுவரையறைன்னு ஏத்துக்கலாம். அதை விட்டுட்டு 10 பேரை மட்டும் கொடுத்துட்டு அங்க 66 பேர் கொடுக்கும்போது இதுல எப்படி ஒரு சமநிலை தெரியும்? சமூக நீதின்றதே இருக்காது. சமூக நீதி முழுக்க முழுக்க அடியாயிடும், சமநிலை கிடையாது. அப்படின்றப்போ தென்னிந்தியாவை தனியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப மக்கள் தொகை நம்ம கேட்கலாம், மக்கள் தொகை மறுவரையறை செய்வீங்க, 120 கோடி இன்னைக்கு எடுத்தா 160 170 கோடி வந்துடும் இன்னைக்கு தேதியில. அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லலாமே வட இந்தியாவுக்கு ஒரு பிரதமரும் தென்னிந்தியாவுக்கு ஒரு பிரதமரும் இருந்துட்டு போட்டோங்க. என்ன மேடம் புரியல? வட இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் வச்சுக்கிட்டோம், தென்னிந்தியாவுக்கு ஒரு பிரதமரை நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கோன்றேன். ஓ, பிரிவினை பண்ணலான்றீங்க. அதைத்தானே பெரியார் அன்னைக்கு சொன்னாரு, திராவிடர்களுக்கே. அதான் சொல்றேன். அப்ப நம்ம ஒரு தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு. அதுதான் சொல்றேன். அதுதான். அப்ப அதுல வந்து நீ அடுத்த கட்டம் அந்த நகர்வா தானே இருக்கும். அப்ப வட இந்தியர்களுக்கு உரிய உரிமைகள் மட்டுமே அதிகமா கிடைக்கும் பொழுது, தென்னிந்தியா ஒதுக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கேட்கணும்? சரி, நீ உன்னுடைய உரிமைகளை நீயே எடுத்துக்க, நாங்க எங்க உரிமைகளை நாங்க எடுத்துக்கிறோம்னு நம்ம தென்னிந்தியாவுக்கு ஒரு பிரதமர் 100 கோடிக்கு ஒரு பிரதமர்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? என்ன மேடம், 160 170 கோடி ஆயிடுச்சு. நம்ம இங்கிட்டு தென்னிந்தியாவுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டுக்கு நாங்க ஒரு முதல்வர், அவ்வளவுதான். வட இந்தியாவுக்கு ஒரு பிரதமருக்கு இப்படித்தான் போகுமே தவிர்த்து இதுல ஒரு இவங்க சமூக நீதியை பின்பற்றாத வரைக்கும் பிஜேபி அரசு இது வந்து முழுமையடையாது. இந்த அதாவது மக்களுடைய பிரதிநிதித்துவம் அது வந்து பாதிக்கும் பொழுது, அதனாலதான் சொல்றாரு 70ல என்ன மக்கள் தொகை இருந்ததோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி சரியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க மேடம். அதாவது நீங்க ஒரு டேட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க பாருங்க, அப்பதான் மக்களுக்கு புரியும். முதல் எலெக்ஷன் நடத்தும் பொழுது 489 எம்பிக்கள் இருக்காங்க. முதல் எலெக்ஷன் வந்து 52ல நடந்தது. அதுக்கு முன்னாடி 52ல தான் அத 36 கோடி மக்கள் தொகை, அத 492 மாத்துறாங்க. 492 எம்பிஸ் இருக்காங்க 36 கோடி பேருக்கு. அதுக்கப்புறம் 1963ல
ரெண்டாவது மறுவரை பண்ணும் பொழுது 522 ஆகுது அது எம்பியோடைய கணக்கு 1963ல. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 1973ல 543 ஆக்குறாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நடுவுல 1975ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா. அப்ப எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க, 25 ஆண்டு காலத்துக்கு வந்து மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படக்கூடாது அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிடுறாங்க, அமெண்ட்மெண்ட் மூலமா சொல்றாங்க. இதுக்கப்புறம் 2001லயும் அது மறுவரையறை செய்யப்படல. வாஜ்பாய் அவர்கள் வந்து மறுவரையறை செய்யல. அது வந்து 84th அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு இது தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்ப ஒன்றிய அரசு முழு மூச்சா வந்து இதுல வந்து இவங்க வந்து நான் மக்களுக்காக செய்யறேன்றத தாண்டி எனக்காக நான் செஞ்சுக்கிறேன்றதுதான் சொல்ல வர்றாங்க. இவங்க இப்ப இந்த கவுண்ட வந்து எவ்வளவு கூட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் புதிய நாடாளுமன்ற வளாகம் அவங்க நாடாளுமன்ற கட்டணதே திட்டமிட்டு தான் கட்டியிருக்காங்க. திட்டமிட்டு தான். ஏன்னா அதனுடைய தேவை என்னன்னு கேட்கும் போதே அவர் பதில் சொல்லிட்டாரு. 1000க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் எங்க நமக்கு தேவைப்படுறாங்க, பாப்புலேஷன் கூடிருச்சு, அத ப்ரீ பிளான்டாவே டிசைட் பண்ணி அத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அப்படின்றப்ப இப்ப அதுல எத்தனை சீட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 888 லோக்சபா சீட்ஸ் இருக்கு. இதுல புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல 888 சீட் இருக்கு. 384 சீட்டு ராஜ்யசபா சீட் இருக்கு. ராஜ்யசபாவுக்கு 384. அப்ப நீங்க டோட்டல் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல போயிருது. அவரு சொன்ன தகவல் உண்மையாயிருது. அப்போ புதிய எம்பிக்களை எடுக்க போறது உறுதியாயிருச்சு. இதுல வந்து தென்னிந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்றதுதான் உண்மை. இத ஒன்றிய அரசு இது வந்து ஒரு ரொம்ப சாதாரண விஷயமா இதை கையாடல் பண்றாங்க. மக்கள் தொகையை எடுக்காம 2011 மக்கள் தொகையை வச்சுதான் இதை எடுக்கிறாங்க. இப்ப 2026ல எடுக்கணும்ல, 21ல எடுக்கல. அப்ப எடுத்தா 31ல தான் எடுக்கணும். அப்ப நீங்க எப்படி தொகுதி மறுவரையறை பண்ண முடியும்? 21லயே எடுத்திருக்கணும். அவங்களுடைய அரசுதான் செயல்பட்டு இருந்துச்சு, எடுக்கல. இப்ப 26ல எடுக்க கூடாதுன்னா 31ல எடுப்பாங்க. அப்ப 2011ல இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க போறாங்க. ஒரு ஒன்றிய அரசால 2021ல ஒரு மக்கள் தொகை கூட கணக்கெடுக்க முடியல. இதை ஏன் மறுவரை செய்யணும்னு கேக்குறேன். சரியான முறையில இவங்க மக்கள் தொகை கணக்கெடுத்துட்டு யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் இல்லாம அனைவரும் சமம் அப்படின்றதுல கொண்டு போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா நம்ம பேசினபடி பெரியார் சொன்னபடி திராவிட நாடு அப்படின்னு நம்ம கேட்கணும்ன்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திராவிட நாடு திராவிடர்களுக்கு அந்த அதான் நம்ம சிஎம் என்ன சொல்றாருன்னா 70ல என்ன மக்கள் தொகை இருந்தாங்களோ அந்த கணக்கெடுப்பின்படி எடுத்தா சரி அப்படின்னு சொல்லி இல்ல மேடம், இதுல மாற்றங்கள் வரவில்லை என்றால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. மறுவரையறை செய்யறன்ற பேர்ல அவங்களுக்கு ஃபேவரா அவங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்களை நியமிக்கும் பொழுது தென் தமிழகத்தினுடைய குரல்களை நீக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. அதுல எந்த ஒரு இதுவும் டவுட்டே கிடையாது. அவங்க வந்து நம்மள வந்து நம்மளுடைய அதாவது தென் தமிழகம் எல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு ஒரு சீட் கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, அதுதான் மெயின். ஆமா, அதனால இவங்க இந்த தென் தமிழகம் இல்லாமலே நம்ம வந்து வழக்க வச்சு மெஜாரிட்டிய ஆட்சி அமைக்கணும். ஒண்ணு ஆட்சி அமைச்ச வச்சு இவங்க திட்டம் எல்லாம் சும்மா 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இல்ல, 100 ஆண்டு திட்டங்கள். அவங்க அப்ப என்ன அஜெண்டா, ஒரே நாடு ஒரே மொழி. இத வந்துட்டு நம்மளுடைய எம்பிய குறைச்சிட்டு அவங்க எம்பி அதிகரிக்கிறது. ஆமா, இது வந்து அதுக்காக தான் வந்துட்டு இந்த மொழி இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் இப்படி அப்படியே சைட்ல டைரக்டா இந்தி உள்ள கொண்டுட்டு வரோம்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். இப்படி வரும்போதே நம்ம எதிர்க்கிறோம், நேரடியா வருதுங்களா? இல்ல மேடம், இது இன்னைக்கு இன்றைய தேதியில இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்தது வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்துள்ளது, யோசிக்க வைத்துள்ளது, மக்கள் மத்தியில இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பான முறையில வந்து இதுல தீர்மானங்களும் போட்டிருக்காங்க. தீர்மானங்களை அனைத்து கட்சியும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இந்தியாவுல நடத்துங்க முன்னெடுப்பு வச்சிருக்காங்க.
எதிர்கட்சிகள். அதுவே பெரிய வெற்றி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. சோ அப்படின்றப்போ இந்த இந்த தீர்மானங்கள் அடிப்படையில ஒன்றிய அரசு காது கொடுத்து தமிழகம் சொல்லுவதையோ இல்ல தென்னிந்திய மக்கள் கூறுவதையோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லன்னா நம்ம தனி நாடு கேட்கற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கோம். சரி சரி, நல்லதுங்க மேடம். ஏதோ நம்ம சிஎம் எடுக்கிற முயற்சி வந்து கண்டிப்பா நல்ல நல்ல முயற்சி மேடம். அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடுறதே நல்ல விஷயம். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடுறதே நல்ல விஷயம். இன்னும் வந்துட்டு பினராயி விஜயன் அண்டை மாநிலங்கள்ல அவங்களும் வந்துட்டு நம்ம சிஎம் எடுக்கிற முன்னெடுப்புக்கு வந்து ஆதரவு கண்டிப்பா இருக்கு. ஆமா, ஆதரவா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம், நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி பெறணும். தொடர்ந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு பேசணும். கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமாக மக்களுக்கு முதல்ல இந்த தொகுதி மறுவரையறைனா என்னன்றத தெரியப்படுத்தும். கண்டிப்பா உறுதியா. சரிங்க மேடம், நன்றி நன்றி. தேங்க்யூ.